மதுரையில் ரூபாய் 3.80 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹவாலா பணம் பரிமாற்றம் செய்வதாக விளக்குத்தூண் காவலர்களுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சியினுடைய வாகன நிறுத்த பகுதியில் மீனாட்சி அம்மன் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிறுத்தத்தை போலீசார் சோதனை செய்கின்ற பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரை சோதனை செய்கிறார்கள். அப்போதுதான் அந்த காரில் சுமார் 3.80 கோடி ரொக்க பணம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது ஹவாலா பணம் என்ற சந்தேகத்தில் போலீசார் அந்த பணத்துடன் சேர்த்து மதுரையை சேர்ந்த பாபுராவ், அதே போல பிரம்மாஸ், மகாராஷ்டிராவை சேர்ந்த மிட்டல், அஜய் உள்ளிட்ட மொத்தம் 5 பேரை இந்த பணத்துடன் விளக்குத்தூண் காவல் போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து அவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தார்கள். பின்னர் இந்த பணம் வருமான வரித்துறைக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் தற்போது போலீசார் வருமான வரித்துறை இவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பணம் எங்கிருந்து வந்தது, யாருக்காக இந்த பணம் எடுத்து செல்லப்படுவதாக இருந்தது உள்ளிட்ட விவரங்களை தற்போது வருமான வரித்துறையினரும் காவல்துறையும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பின்பாகத்தான் இது என்ன மாதிரியான தொடர்புகளில் இந்த பணம் வந்திருக்கிறது என்பது குறித்து விவரம் வெளியாகும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி.